வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் மார்னிங் அண்ட் வணக்கம். அதாவது இன்றைக்கி அப்ளைட் பேப்பரையும் மேக்ஸ் மாணவர்கள் நிறைவு செய்துவிட்டு இன்னமோளுக்கு எஞ்சியிருப்பது ஃபிசிக்ஸ் மாத்திரம்தான். ஸோ எங்களுக்கு தெரியும் ஃபிசிக்ஸ் பாடம் ஒவ்வொரு வருடம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லி நல்லா எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான் ஜெட் புள்ளியில். அதாவது எங்களுக்கு தெரியும் ஜெட் புள்ளி, அதாவது எல்லா மாணவர்களையும் சராசரி புள்ளி ஃபிசிக்ஸில் ஒரு 30 வந்துன்னு சொன்னால் என்ற நிறைய மாணவர்களோட மார்க்ஸ் கீழ் லோ லெவலில் தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல என் மார்க்ஸ் 80 90ன்னு சொல்லி போகக்கொள்ள 80 90ன்னு சொல்லி போகக்கொள்ள வித்தியாசம் 60 வரும். இந்த வித்தியாசம் கூட கொள்ள என் மார்க்ஸுக்கும் இந்த சராசரி மார்க்ஸுக்கும் ஜெட் புள்ளி அதிகரிக்கும். இதே நேரம் ஒரு கெமிஸ்ட்ரி பாடம் ஒரு பயாலஜி பாடத்தை எடுத்துக்கொண்டுன்னு சொல்லி சொன்னால் இதில் சராசரி இதோட ஒப்பிட செல்ல கொஞ்சம் அதிகமாகிக்கும். ஒரு 30 ஒரு பயாலஜி ஒரு 50 நான் எக்ஸாம்பிள் சொல்லி காட்டினவங்களுக்கோ இதிலேயே நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்ததுக்கு சரியா 90 மார்க்ஸ் எடுத்ததுக்கு இதில் உங்களுக்கு வரப்போகிற டிஃபரன்ஸ் 40. அப்போ இதால் வர இம்பேக்டையும் விட சரியா இது 60ன்னு சொன்னால் இதில் ஜெட் புள்ளி கவுண்ட் பண்ணியதுக்கு சின்ன விஷயம் ஒன்று தினம் உண்டு. ஆனால் இப்போ டிஃபரன்ஸ் தான் முக்கியமே இன்றைக்கு. இப்போ இந்த 60ஆல் வர பாதிப்பு இஃபெக்ட் நம்மளுடைய மொத்த ஜெட் புள்ளியில் இந்த 40ஆல் வாரத்திட பாதிப்பை விட அதிகமாகிக்கும், நல்லா அதிகமாகிக்கும். அதாவது தீர்ன உங்களோட ஜெட் புள்ளி நல்லா இன்க்ரீஸ் பண்ணியும் சரியா. அப்போ உங்களுக்கு தெரியும் ஜெட் புள்ளின்னு சொல்லியது மிக முக்கியமானது. ஜெட் புள்ளின்னு சொல்லியது முக்கியமானது உங்களோட கோர்ஸ் உங்களோட வாழ்க்கை உங்களோட ஒவ்வொன்றையும் தீர்மானிக்கும். உங்களோட யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது சரியா. ஸோ இந்த ஃபிசிக்ஸால் உங்களோட ஜெட் புள்ளியில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச பாடங்களில் கோட்டை விட்டீங்கன்னு சொன்னாலும் இதுக்கு அப்பால் இந்த ஃபிசிக்ஸ் பாடத்தை ஒழுங்காக நல்லா ட்ரை பண்ணி இன்னும் நல்ல காலம் உண்டிக்குது செய்கிறதுனால ஒரு பெரிய ஒரு நல்ல மார்க்ஸுக்கு போகலாம் சரியா. ரைட். அப்போ அந்த வகையில் இது நான் என்ன கதைக்க போகிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த முறை எதிர்பார்க்க வினாக்களை என்னென்னு சொல்லி நான் கதைக்க போகிறேன். இந்த வினாக்களை நல்லா விளங்கிக்கோங்க. இதில் எதிர்பார்க்க இது வரும்னு சொல்லி நாங்கள் இதுக்கு முதல் 2 வருடங்கள்லையும் எதிர்பார்த்த மாதிரி வினாக்கள் அது மாதிரி வந்துச்சு 100% இப்போ இதுன்னு சொல்லி இது மட்டும்தான் வரும்னு சொல்லி இல்லை, மற்றதும் வரலாம் சரி. ஆனால் இது வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன் சரியா. அப்போ இதுதான் என்னுடைய டார்கெட் சரியா. நான் டார்கெட் பண்ணி இந்த சப்ஜெக்ட் தான். ஏன்னா இதை இப்படி கொமனாக செல்ல வாரன்னு சொல்லி சொன்னால் நிறைய மாணவர்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஏண்ட கிளாஸில் நான் இதை ஏண்ட கிளாஸில் இதை நான் எல்லா பாடத்தையும் முடித்து பேப்பர் செஞ்சு ப்ராக்டிக்கல் இதுக்குரியதாக செஞ்சு எல்லாம் இப்போயோ 1 மந்த் 1.5 மந்த்துக்கு முதவே முடித்து கெஸிங்ஸும் கொடுத்துருந்தேன் சரியா. ஸோ இது எல்லா மாணவர்களும் எங்களோட மாணவர்கள் எங்களோட சமூகம் எங்களோட இது முன்னுக்கு வரணும், நல்ல இடத்துக்கு போகணுன்றதுக்காக வேண்டித்தான் இதை மரஹாயினி எல்லா ரிக்வெஸ்ட் கூடவாயிக்குது. நிறைய மாணவர்கள் கேட்குறாங்க. அப்போ கடைசி டைமில் இதை சரி செஞ்சு ஒரு இடத்துக்கு வந்தேன்னு சொன்னால் அது எங்களே பெருசு சரியா. அப்போ அதுக்கு உதவியாகிக்கும்னு சொல்லித்தான் நான் இதை உங்களை எல்லாருக்கும் கொமனாக நான் சொல்லி தரப்போகிறேன் சரியா. ரைட். முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு நான் எதிர்பார்க்குறது முதலாவது ஸ்ட்ரக்சருக்கு ப்ராக்டிக்கல் புக்கில் ப்ராக்டிக்கல் நம்பர் 6, அதே போல் ப்ராக்டிக்கல் நம்பர் 7, ப்ராக்டிக்கல் நம்பர் 9, அதே போல் ப்ராக்டிக்கல் நம்பர் 3, அதே போல் ப்ராக்டிக்கல் நம்பர் 42. அதாவது கோலமானி இது ப்ராப்பர்ட்டிஸில் கடைசாத ப்ராக்டிக்கல். அதே போல் திருப்ப தத்துவம் இது யூக்குலாய் நான் ப்ராக்டிக்கல் நம்பரை சொல்கிறேன் சரியா. அப்போ இதில் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெரியும் நான் ஏற்கனவே ரிஹர்சல் செஞ்சு போட்டிக்கிறேன் இன்னொரு 2 வீடியோ ஸ்ட்ரக்சர் கெஸிங்ஸ்ன்னு சொல்லி. இப்போ அது 2லேயும் உங்களுக்கு பார்த்த விளங்கும். இதில் 1990 97 98 98 99 90 98
99 2017ஆம் ஆண்டில் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இருக்குது சரியா. இப்போ நீங்கள் முதல்ல அது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரக்சரை எடுத்துன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் புக் மட்டும்தான் உங்களோட ஹையில் இப்போ வேணும். ப்ராக்டிக்கல் புக்கில் வந்து இதில் இந்த ப்ராக்டிக்கல் புக்கில் வந்து ஷெடியூல் பண்ணிக்கோங்க இந்த இருக்கிற இந்த நோட்ஸை. எப்படின்னு சொன்னால் இந்த பாஸ் பேப்பர்ஸ் இந்த 4 கேள்வியும் எடுத்துன்னு சொன்னால் இந்த 4 கேள்வியிலையும் வந்து எப்படி கேள்வி கேட்டிக்கிறான்னு சொல்லி அதுக்குரிய நோட்ஸ் வந்து இதிலே ஈக்கும். ஒரு 5 மார்க்ஸ் வந்து இந்த ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கிற நோட்ஸை வச்சு அடிக்கலும். கிராஃப் வச்சு படுத்துட்டு எப்படி காணின்னு சொல்லி வச்சு இந்த உதாரணம்னு சொல்லி தான் கேள்வி ஸ்டார்ட் ஆகும். இப்போ அதை வச்சு எடுக்கலும். அப்போ 5 மார்க்ஸுக்கும் எப்படி இப்போ கேள்வியை வந்து இதில் கேட்டிக்கிறான்னு சொல்லி பார்த்தா இந்த நோட்ஸை மாற்றிக்கொள்ளணும். அப்போ தான் எனக்கு அப்ளை பண்ணேலும் அந்த வார கேள்விக்கு மேலுக்கு சரியா. இப்போ அதுக்குரிய மாதிரி இருக்கிற நோட்ஸை வந்து ஹைலைட் பண்ணிக்கொள்ளணும். இப்போ மேலதிகமாக நோட்ஸ் வந்து இதில் வந்து இன்னும் மீக்கும். இப்போ அது கேள்வியாகவும் விடையாகவும் தான் இப்போ உங்களுக்கு கேட்க போகுது. என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் அந்த இதை வந்து இந்த ப்ராக்டிக்கல் புக்கில் வந்து இந்த ப்ராக்டிக்கலில் சைடில் வந்து என்ன செய்யணும் ஒரு நோட்டோட போட்டு அதை கேள்வியும் விடையும் உண்டா வந்து எழுதிக்கொள்ளியே இப்படி ஆகினு சொன்னால் இந்த இதுதான் ஆகும்னு சொல்லி கேள்வியும் விடையும் வந்து அதை வந்து எங்களுக்கு நோட்டாக எழுதிக்கொள்ளியே நாங்கள். அது மாதிரி இந்த நோட்ஸில் மார்க் பண்ணிக்கொண்டா உங்களுக்கு ஒரு 8 மார்க்ஸ் 9 மார்க்ஸுக்குரிய விஷயம் வந்து இதுக்கு வந்துடும் சரியா. இன்னும் மேலதிகமாக அந்த இன்னும் ஒரு 2 மார்க்ஸுக்குரியத்தை செய்யணும்னு சொன்னால் இன்னும் மாடல் பேப்பர்ஸ் அந்த இது வந்து ப்ராக்டிக்கலை கொஞ்சம் பாருங்க சரி. அது இன்னும் புதுசாக கேள்விக்கும் ஏஎஸ்எல் என்னென்னு சொன்னால் நான் இந்த 2 ப்ராக்டிக்கலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இந்த 4 இந்த 6ஆம் ப்ராக்டிக்கலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் ஃப்ரீயாக போட்டிக்கிற எல்லாருக்கும். அப்போ அது வந்து அதில் பாருங்கள் இந்த எல்லா வருடங்களையும் தாண்டி வந்து நான் கேள்வி வந்து சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். வர இயலும் நல்லா வந்து வரத்துக்கு சான்ஸ் கூட வாய்க்குது சரியா. ஸோ வந்து அந்த மாதிரி நல்லா டீட்டெயிலாக வந்து இந்த ஒவ்வொரு ப்ராக்டிக்கலையும் படித்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வார ப்ராக்டிக்கலை வந்து தெளிவாக வந்து அழகாக வந்து செய்யலாம் சரியா. ரைட். அதே நேரம் வந்து 2வது ஹீட் ஸ்ட்ரக்சருக்கு வந்து 25வது ஸ்ட்ரக்சர் 26வது ஸ்ட்ரக்சர் 24வது ஸ்ட்ரக்சர் 29வது ஸ்ட்ரக்சர் சரியா. அந்த ப்ராக்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து வருமென்று எதிர்பார்க்கி இது வந்து கூடுதலாக எதிர்பார்க்கி இது 3ல் குளிரல் விதி இது வந்து கூடுதல் எதிர்பார்க்கி சரியா. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் புக்கில் இருக்கிறதும் பாஸ் பேப்பர்ஸ் இருக்கிறத தாண்டி நிறைய விஷயம் இந்த ஒரு ப்ராக்டிக்கல்லையும் இருக்குது. வேறு மட்டும் 25ஆவது ப்ராக்டிக்கலை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் யூடியூப்பில் ஃப்ரீயாக. அதை பார்த்துன்னு சொன்ன உங்களுக்கு விளங்கும் நாங்கள் எவ்வளோ வந்து இந்த ப்ராக்டிக்கலை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியதுன்னு சொல்லி சரியா. ஸோ வந்து எல்லாத்தையும் தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. இந்த சைட்லேருந்து எந்த அளவுக்கு கேள்வி வரும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லியது கேளா சரியா. ஸோ வந்து இந்த ஒரு ப்ராக்டிக்கலை பார்த்தவங்களுக்கு விளங்கும் நான் என்ன சொல்லின்னு சொல்லி எவ்வளோ படிக்கணும்னு சொல்லி எடுத்து. 3வது ப்ராக்டிக்கல் வந்து இந்த லைட் இல்லாட்டி சவுண்ட் வர ப்ராக்டிக்கல் வேவ் சம்மந்தமாக வர்றது. இப்போ இதில் வந்து இது தேன வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகிக்கிறது வந்து வேவ் சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் வரக்கூடிய சான்ஸ் அதிகமாகிக்குது சரியா. வேவ் சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் ஸ்ட்ரக்சருக்கு வரக்கூடிய சான்ஸ் இருக்குது சாரி. இந்த சவுண்ட் சம்மந்தமானது லைட் வந்து எஸ்ஏக்கு வரக்கூடிய சான்ஸ் தான் இந்த முறை அதிகமாகிக்குது. ஆனால் மாறி வந்து வரையிலும் சரியா. மாறி வந்து வரையிலும் சரியா. அந்த வகையில் நான் வந்து 12 13 இது ரெண்டும் ஒரே ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரே ப்ரொசீஜர் தான் வந்து இருக்குது சரியா. இப்போ அந்த ரெண்டும் ஒரு ப்ராக்டிக்கலாக நான் செல்கிறேன் சரியா. இது 2 இணைச்சி வரவு மேலும் தனித்தனியாக வரவு மேலும் அது சம்மந்தப்பட்டதாக வரையிலும் சரியா. இது இல்லாமைக்கு வந்து லைட்டில் மேபி வந்தேன்னு சொன்னால் 17 18வது இதுவும் ரெண்டும் இணைச்சி தான் கேள்வி போவான். டி மினிமத்தைக்கான அப்புறம் என்ன காணியத்தையும் போவான் சரியா. அப்போ இதே மாதிரி தான் வந்து வர்ணாவளிமானே சரியா. இந்த ப்ராக்டிக்கலும் வந்து இது 2 இருந்ததுக்கு 2 ஒன்று தான் சரியா. ஸோ வந்து இந்த ப்ராக்டிக்கல் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் கொமனாக வந்து இந்த முறை வந்து இதில் ஒரு பெரிய பாட்டொன்றை வந்து தாக்கம் செலுத்தும் இந்த திருசியமானி வந்தேன்னு சொன்னால் அதில் வந்து எப்படி செப்பன் செய்த அந்த உதாரணத்தில் அந்த ஒவ்வொரு வழுக்கள் எப்படி ஏற்படையிலும் அந்த சம்மந்தமாக கேள்வி வந்து வரக்கூடிய சான்ஸ் பெரிய பகுதியொன்றை தாக்கம் செலுத்தும். அதுக்கப்புறம் அந்த எண் துணித சம்மந்தமாக டிமினிமம் துணித சம்மந்தமாக போவான் சரியா. ரைட். அது இல்லாமைக்கு வந்து 21வது அதாவது குழிவாடி சம்மந்தமான ப்ராக்டிக்கல் மேபி வரலாம். ஏன்டா எதிர்பார்க்க இது இன்னும் வரல குழிவாடி சம்மந்தமாக சரியா. ஸோ வந்து இதை வந்து கூடுதலாக பார்த்துக்கோங்க. 4வது ப்ராக்டிக்கலுக்கு வந்து நாங்கள் 31வது அகத்தடை துணிதது
அதே போல் 34வது அதே போல் வந்து இல்லாட்டி மின்னோட்ட தராசும் மேபி வரலாம். மின்னோட்ட தராசு மேபி வந்து வரலாம். மின்னோட்ட தராசு வந்து வரலாம். சரியா, சம்பந்தமான ப்ராக்டிக்கல் இது வந்து ப்ராக்டிக்கல் புக்கில் இல்லை, ஆனால் வந்து ஒரு மோடிஃபை ஆகின ப்ராக்டிக்கலாக வந்து வரலாம். சரியா, அப்போ இதில் வந்து பொதுவாக பார்க்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த ப்ராக்டிக்கலே இல்லாமல் இது 31 ப்ராக்டிக்கல் புக்கில் இல்லாமக்கி இது வந்து திரிபடைந்து வந்து வரலாம். இந்த அழுத்தமான தடைய துணியத்துக்கு சம்பந்தமாக அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் இதை வந்து திருப்பலாம். சரியா, இந்த ப்ராக்டிக்கலை. ஸோ புதிய அந்த மாடல்ஸில் தான் இது வந்து பெரும்பாலும் நிறைய பேப்பர்ஸில் வந்து இந்த தன்னை போட்டிக்கிறாங்க. சரியா, ஸோ இதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறான். சரியா, ஆளியல் சம்பந்தமாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த இது மாறும் தடை இறையோத்தட்டு சம்பந்தமாக வந்து தெளிவாக அந்த சைடுகளில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம். இந்த ப்ராக்டிக்கலை தாக்கம் செலுத்தும் வந்தேன்னு சொன்னான். சரியா, மாடல் பேப்பர்ஸ் வந்து செய்யக்கொள்ள இதெல்லாம் கிளியர் ஆகும். சரியா, மாடல் பேப்பர்ஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம் சிங்கள மீடியம் பேப்பர்ஸ்ண்டா இருக்குது. பட் உங்களுக்கு நல்ல மாடல் பேப்பர்ஸ் நல்ல கேள்வியில் இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரியா, ரைட். 5வது எஸ்ஏக்கு வந்து எதிர்பார்க்கிறது வந்து சக்தியோட வந்து என்ன சரி வர முடியும், சக்தியோட உராய்வு சம்பந்தப்படையிலும் சக்தியோட வந்து இந்த திருப்பம் முறுக்கம் சம்பந்தப்படையிலும் சடத்து திருப்பத்தை வச்சுட்டு அப்புறம் முறுக்க சம்பந்தமாக வந்து வரத்துக்கேலும் இதோட வந்து சுழற்சி இயக்கம் சம்பந்தப்படுத்தியும் சக்தியோடு என்ன சரி ஒரு சம்பந்தம் வரும் என்று சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுது. தனி சக்தியாக இல்லாமக்கி இந்த எம்ஜிஹெச் புவியீர்ப்பு மையத்தை அந்த இயக்கத்தை வச்சு மாற்றி அந்த இதுகள் மாதிரி வரும் என்று சொல்லி எதிர்பார்க்குறது. சரியா, ரைட். அடுத்ததாக வந்து நீர்நிலையியல் இது இல்லாட்டி நீர்நிலையிலும் வரக்கூடிய சான்ஸ் ஹெச்ரோஜி நீர்நிலையல் நிலையான நீர் தரலகத்திகையில் ஸ்திதிக இது வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஹெச்ரோஜி நிலையான நீரில் அந்த அப்ட்ரெஸ்ட் வர்றது இது சம்மந்தம் வரையிலும். அதாவது எப்படின்னு சொன்னால் கூடுதல் எதிர்பார்க்கிறாங்க இம்பல்ஸ், அதாவது ஒரு மோட்டர் எடுத்துன்னு சொன்னால் அது அப்லிஃப்ட் ஏற்படியதானே ஒரு 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 சாப்பர் ஒரு ஹெலிகாப்டர் ஒன்று எடுத்துன்னு சொன்னால் அது வந்து அதில் அப்லிஃப்ட் ஒன்று ஃபோர்ஸ் ஒன்று வரதானே இதுக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு போர்டு ஒன்று எடுத்துன்னு சொன்னால் ஒரு போர்டு சொன்னால் அது வந்து அதோட ஃபேனால் தான் அது முன்னுக்கு போகும். சரியா, அது அப்லிஃப்டாக அது வந்து முன்னோக்கி இது நகர்த்தப்படும். அப்போ இதால் வந்து இதில் சுழற்சியால் இது நீருக்கு ஒரு இது கிடைக்க நீரால் இது கொண்டு கொடுத்து தான் போகும். சரியா, அப்போ இதில் வந்து இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி வரையிலும். சரியா, இது ரெண்டையும் தொடர்புபடுத்தி இந்த மாதிரியான கேள்விகள் வந்து வர சான்ஸ் இருக்குது. சரியா, அந்த எஃப்க்குரிய கோவடிக்கிறது சம்பந்தமாக இதில் யூ தொடர்புபடுத்தியும் இதையெல்லாம் தொடர்புபடுத்தி மேபி வரலாம். சரியா, அடுத்தது 6வது எஸ்ஏக்கு வந்து எதிர்பார்க்கிய வந்து கூடுதலாக வந்து எதிர்பார்க்கிய லைட் தான். சரியா, லைட் தான் எதிர்பார்க்கிய. இப்போ அதுலேயும் வந்து லைட்டில் வந்து முழு உட்தரிப்பு முழு அகத்தரிப்பு முறிவு சம்மந்தமாக தான் எதிர்பார்க்கிய. சரியா, இப்போ அதில் வந்து ஒளியியல் நார்களில் வந்து முழு உட்தரிப்பு, அதே போல் ஒரு அரையத்தெடுத்துன்னு சொன்னால் இதில் முழு உட்தரிப்பு சம்மந்தமாக வர இந்த சைடு வந்து வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா, இது இல்லாட்டி வந்து லைட்டில் வந்து கண்ணும் மேபி வரலாம். சரியா, அப்போ இதுதான் லைட் தான் வரும்னு எதிர்பார்க்க. லைட் வந்துன்னு சொன்னால் இதுதான் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கிய. சரியா, இது இல்லாமக்கி சும்மா சரி சவுண்டு வந்தேன்னு சொல்லி சொன்னால் அதுலேயும் தந்து கம்பெனி தான். சரியா, தந்து கம்பெனி தான் இலைட அதிர்வு தான் வந்து விசமான கேள்விகள் நகர்த்துவான்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரியா, ரைட், எதிர்பார்க்கிறேன். 7வது எஸ்ஏ ப்ரொப்பில் வார எஸ்ஏ வந்து இந்த கூட சான்ஸ் இருக்குது. ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ப்ரொப் வாரது தான். சரியா, மேற்பரப்பில் விசை வரத்தான் சான்ஸ் இருக்குது. மேற்பரப்பில் விசையும் வந்து நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே வரைக்கும் நீங்கள் செஞ்ச கேள்விகள் மாதிரி வரும்னு சொல்லியதுக்கு இல்லை.
புதிய கேள்வியெல்லாம் வரலாம். அதாவது எம்சிக்யூஸ் வந்து இங்கே எஸ்ஏ ஆக்கப்படலாம். ஏன்னு சொன்னால் பேப்பர் அடிக்கிற ப்ரொஃபஸர் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ஆர்வம் காட்டுறது கூடு. சரியா? ஸோ வந்து பூச்சிகளோட அந்த நீரில் மேற்பரப்பு சம்மந்தமாக அந்த தொடர்பு இருக்குது. அதை குடையொண்டு ஒரு சில துணிகளில் வந்து நீர்த்துளி உள்ளுக்கு வராமைக்கு மேற்பரப்பில் செய்தான் அதோட தொழிற்பாட்டு அழகான அது நடக்குது. இந்த மாதிரியான நீர்த்துளியோட வடிவம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த மாதிரி சப்ஜெக்டுகளுக்கு வந்து அந்த கொஞ்சம் வேறு முறைக்கு வந்து போகிறது கேளு. சரியா? குழாய்கள் என்று சொன்னாலும் வடிவங்கள் கொஞ்சம் மாற்றி சில பிரயோகங்கள் இருக்குது. அந்த பிரயோகங்களுக்கு போகிறது கேளும் வேறையா கொஞ்சம் இதாக போகிறது கேளும். சரியா? மேபி இது இல்லாமைக்கு போனேன்னு சொன்னால் தகைப்பு நீட்சி சம்பந்தமாக வரையிலும் இட சக்திகள் இதில் ஏண்டா இந்த நாள் வார கேள்வி சரியும் தானே. மீள்தன்மை இல்லை இந்த யங்கின் மெட்டு சக்தி அது சம்மந்தமாக தான் அதில் போகும். சரியா? ரைட். அப்போ அந்த சைடை நல்லா பார்த்துக்கும். இந்த கேள்வியில் எப்படியும் சேர்த்து கேளும். இந்த 7வது எஸ்ஸே எப்படியும் சேர்த்து கேளும். அப்போ 8வது எஸ்ஸே வந்து இந்த ஃபீல்டில் வந்து மெக்னடிக் ஃபீல்ட் தான் வருமென்று கூடுதல் எதிர்பார்க்கப்படிய மெக்னடிக் ஃபீல்ட். சரியா? இதுலேயும் வந்து நான் 3 பகுதியாக வந்து செல்றேன். வந்து ஒன்று வந்து துணிக்க ஏற்றங்களோட இயக்கம் மெக்னடிக் ஃபீல்டுக்கு ஏற்றங்கள் இயக்கம் சம்பந்தமாக வந்து கேள்வி வந்து வரலாம். சரியா? ஏற்றங்கள் இயக்கம் சம்பந்தமாக இல்லாட்டி வந்து ஒரு கம்பி இதில் வந்து மின்னோட்டம் போகணுன்னு சொன்னால் மெக்னடிக் ஃபீல்டு கேட்குறோம். அதில் விசை வரும். அந்த விசையால் வந்து சில சமநிலைகள் வரும். இங்கே மின்னோட்ட தராசில் வார அந்த அந்த பிரயோகங்கள் மாதிரி இங்கேயும் வேறு பிரயோகங்கள் இருக்குது. அந்த பிரயோகங்களை வச்சு கேள்வி வரது கேள்வி. சரியா? பழைய பாஸ் பேப்பர் மிகவும் பழையான பாஸ் பேப்பர்ஸில் அப்படி கேள்வி இருக்குது. சரியா? எஸ்ஏல அதே நேரம் வந்து இது இல்லாட்டி மின்காந்த தூண்டல் மோட்டர் டைனமோ இது இல்லாமக்கே ஒரு கோலை வந்து வச்சு சுற்றின ஃபரடேட லென்ஸ்ட விதிகள் இதில் பேட்டரியாக வந்து மின்காந்த தூண்டப்பட்டு இதால் வந்து அந்த மாதிரியான கேள்விகள் வந்து வரலாம். சரியா? இது இந்த இடத்துல இல்லாட்டியும் மேபி 9வது எஸ்ஏல வந்து மின்காந்த தூண்டல் வரலாம். இந்த இடத்துல இல்லாட்டியும் மேபி மின்காந்த தூண்டல் இங்கே வரலாம். ஏண்டா மின்காந்த 2020ஆம் ஆண்டு எஸ்ஏ வந்து பாருங்க மின்காந்த தூண்டல் தனி, அந்த எஸ்ஏ வந்து மின்காந்த தூண்டல் தான். சரியா? இதில் இப்போ பேட்டரி ஒன்றுமாய் மின் அழுத்தம் ஒன்று உருவாகினு சொன்னால் இதை வச்சு இங்கே ஓட்டையிலும் கேள்வி. சரியா? ரைட். அப்போ இதில் மெக்னடிக் ஃபீல்ட் தான் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே நேரம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேபி வந்தேன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. கெப்பாசிட்டர் கொள்ளளவு. சரியா? ஏன்னு சொன்னால் கெப்பாசிட்டரில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியில் நிறைய விஷயம் செய்யறதுக்கு இயலும். நிறைய பிரயோகங்கள் இருக்குது இந்த வேர்ல்டில். ஸோ வந்து வட்ட உருளை வடிவ கொள்ளளவி இந்த சைடுகளெல்லாம் நல்லா கொஞ்சம் பார்த்துக்குவோம். சரியா? அதோட வந்து இது குருத்வாகர்ஷண சிஸ்டம் அதாவது புவியீர்ப்பு புலத்தையும் வந்து அதில் சின்ன ஒரு சாப்டர் தான் இருக்குது. சின்ன ஒரு தியரி தான் இருக்குது. சரியா? ஒரு தாளுக்கும் வந்து நோட்ஸ் வராது. அதை வச்சு வேண்டிய கேள்வி செய்யறதுக்கு இயலும். அதான் ஒரு புவியீர்ப்பு புலத்தில் இருக்கிற ஒரு இது பிரயோசனம். ஸோ வந்து இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் கேள்விகள் ஒவ்வொரு இதில் வந்து ஒரு 2-3 வருஷத்தில் செஞ்சு பார்த்தோன்னா எல்லா ஐடியா வந்துடும். இதையும் செட்டு இது பண்ணி வச்சுக்குவோம். மெக்னடிக் ஃபீல்ட் வர சான்ஸ் தான் கூட. இதில் இந்த சைடில் இது கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள், இதை கொஞ்சம் கூடுதலாக பாருங்கள். சரியா? ரைட். இப்போ 9வது எஸ்ஏ வந்து ஏ பார்ட் ஒன்று வரும், பி பார்ட் ஒன்று வரும். சாய்ஸ் அடிக்கலும் ஏ பார்ட்டில் வந்து சக்தி சம்பந்தமாக தான் வலு சக்தி சம்பந்தமாக பேட்டரி தடைகளில் சக்தி வலு சம்பந்தமாக இருக்குதானே. இது சம்பந்தமாக கேள்வியத்தான் நகர்த்துவான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். சரியா? I²R உயர் வலு உச்ச வலு இதெல்லாம் சம்பந்தமாக கேள்வி நகர்த்துவான்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். தடைகளை வச்சு பல்புகளை வச்சு அந்த சைடு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. சரியா? இதில் பி பார்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒப்பேம் வந்து கூடுதல் எதிர்பார்க்கிறேன். ஒப்பேமில் வந்து நாங்கள் நினச்ச மாதிரியில் தடை வரும். அதில் அதை வச்சு ஒப்பேம் ஸ்ட்ரக்சர் வரும். ஒப்பேம் தனியாக வர சான்ஸும் கூடுதலாக இருக்குது. சரியா? இதில் இது எண்கள் பாதங்கள் எண்களை இந்த இன்னடி வரும் எப்படி குறியீடுகள் எப்படி வரும் எல்லாம் கேட்டு அந்த தனி ஒப்பேம் கேள்வியாக போயிட்டு ஃப்ளிப் ஃப்ளோப்பு போயிட்டு. சரியா? ஃப்ளிப் ஃப்ளோப்பு போயிட்டு
அந்த மாதிரி போகிறதுக்கு மேலும் சரியா. இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து நான் 2-3 பேப்பரில் பார்த்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவோம் சரியா. ஃப்ளிப் ஃப்ளாப்பை வச்சு தனி 7 செக்மெண்ட் டிஸ்பிளே வந்து ஆப்ரேட் பண்ணியதுக்கு இயலும் சரியா. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்குவோம். அதே போல் வந்து ஜேஃபெட் வந்து வரலாம். ஜேஃபெட் எதிர்பார்க்கிய இன்னும் வரல சிலபஸுக்கு உட்படுத்தினதுக்கு. ஸோ வந்து ஜேஃபெட்டை பார்த்துக்கோங்க. வந்தால் லேசாக கேள்வி வரும், நார்மலாக செய்யக்கூடிய மாதிரி வரும் சரியா. இப்படித்தான் எலக்ட்ரானிக்ஸை வந்து செல்லியத்துக்கு இயலாம். எலக்ட்ரானிக்ஸில் ஒரு இது சரி அந்த தனியாக கொண்டு போகிறதுக்கு இயலாம் கேள்வியல். பிரயோகம் வந்து ஒன்று எடுத்துன்னு சொன்னால் இப்போ இதில் ஒரு பிரயோகத்தை வச்சு தான் ஒரு கேள்வி அடிக்க பொதுவாக. இப்போ அந்த பிரயோகத்தை எடுத்துன்னு சொன்னால் அதுக்கு எல்லா இதுவும் வந்து வரும். இது ஒப்பேமும் வந்து வரும், அதுக்கு முன்னுக்க டிரான்சிஸ்டர் வரும், அதுக்கு முன்னுக்க டயோட் வந்து வரும். இந்த மாதிரி எல்லாம் வந்து உண்டுக்குள்ளே சிக்கும் அந்த ஒரு பிரயோகத்தை எடுத்து ஒரு கேள்வி நகர்த்தியதுக்கு. அப்போ அது தான் கொஞ்சம் வாங்கிட்டு கேஸ் ஒன்று இருக்குது சரியா. ஸோ வந்து அந்த இந்த ஒப்பேம் வந்து கூட எதிர்பார்க்கிய அத்தை நான் சொன்னா நான் இது வந்து பொதுவாக அந்த எல்லாம் உள்ளடக்கினா தான் கேள்வி வார். ஒரு இப்போ டயோடு வந்துன்னு சொன்னால் டயோடு பிறகு டிரான்சிஸ்டர், அதே பிறகு வந்து ஒப்பேம் இது சம்மந்தமாக வந்தது பிறகு கேட்ஸு போயிட்டு கேள்வி வந்து பிரயோகத்தில் அடைச்சி முடிக்கலும் அவுட்புட் வந்து அடிக்கிறதுக்கு சரியா. இங்கே இன்புட்டை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி சரியா. இல்லாட்டி இதுவும் வந்து இப்போ இது வந்து முடிக்கிறதுக்கு இயலும் சரியா. இங்கே இல்லாட்டி ஃப்ளிப் ஃப்ளாப்பை போட்டு முடிக்கிறதுக்கு இயலும். இல்லாட்டி இது மட்டும்லேருந்து போய்த்து மேலும் சரியா. ஸோ வந்து கொஞ்சம் அதில் அந்த எல்லா வகையான கேள்வி செஞ்சு வரும். இது கொஞ்சம் கூடுதலாக கண்ணோடு தெரியுங்க இந்த பாட்டுக்கு சரியா. 10வது வந்து ஏ பார்ட் பி பார்ட் நிற்குது. ஏ பார்ட் வந்து இந்த தினம் PV = nRT, அதாவது வாய்க்களோட வந்து இயல்புகள். PV = nRT அதோட சக்தி, அதோட வேகங்கள், சம்மந்தமாக நிறைய தொடர்பு தானே, அதுகள் அடிக்கிறதுக்கு அந்த சைடை நல்லா பார்த்துக்குவோம் சரியா. அதேவோட வந்து இது மட்டும் இல்லாமல் அந்த கேள்வி வெப்ப இயக்கவியலையும் தொடர்படுத்தியலும் டெல்டா U டெல்டா Q சரியா, டெல்டா W தொடர்படுத்தியது கேள்வி. இல்லாட்டி இது மட்டும் உடைய கேள்வியாக வரும் மேலும் வெப்ப இயக்கவியல் மட்டும் உடைய 2019ஆம் ஆண்டு ஹீட் எஸ்ஏக்குரிய அன்னபடிமாயான ஒரு கேள்வியாக வந்து வரும் மேலும் சரியா. எந்த சைடை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. RH நான் ஏற்கனவே இந்த 2வது எஸ்டிலையும் சொன்னேன் 29வது ஸ்ட்ரக்சர். அந்த மாதிரி இந்த மேபி இங்கே வரவும் மேலும் RHH இங்கே வரவும் மேலும் மேபியா இங்கே இது கூட சான்ஸ் இதுதான் நீக்குது சரியா. நல்லா இதை பார்த்துக்கோங்க. இதில் எஸ்ஏகள் வந்து குறவு, PV = nRT டெல்டா வெப்ப இயக்கவியல் வச்சு எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் குறவு, எஸ்ஏ குறவு. ஸோ வந்து மாடல் MCQஸை வந்து செஞ்சு பாருங்க. அதிலிருந்து வேண்டிய இதுக்கு வந்து இதுக்குள்ளால் பிரயோகிக்க இயலும் சரியா. ஸோ வந்து இந்த சைடுக்கு அதை எதிர்பார்க்கிறேன். அடுத்தது வந்து 10வதுல பி பார்ட்டுக்கு வந்து இதுவும் வந்து எக்ஸ் கதிர் வந்து எதிர்பார்க்கிறேன். எக்ஸ் கதிர் வந்து எதிர்பார்க்கும் கூடுதலாக. இல்லாட்டி இதோட தொடர்பட்டு தான் பிரகாச வித்யுத் ஆச்சரணைய ஒளியியல் சம்மந்தமானது. இந்த இதில் ஒரு கதிர் பட்டுன்னு சொன்னால் இதில் இருந்து இலத்திரன் சம்மந்தமாக வெளியேறி சம்மந்தமான இதுக்கு பிரகாஷ் வித்யுத் ஆச்சரணைய இது மேபி வரலாம். இது ரெண்டும் ஒன்று தான் சரியா. எக்ஸ் கதிர் கூட இந்த சைட் கொஞ்சம் எதிர்பார்க்கப்படியே ஒன்று எக்ஸ் கதிர் மட்டும் வரையிலும், இல்லாட்டி இது வரையிலும், அது ரெண்டும் ஒன்று தான் சரியா. அதில் எக்ஸ் கதிர் வந்து கொஞ்சம் எக்ஸ் கதிர் சம்மந்தமாக பார்த்துக்குவோம். அதே நேரம் வந்து வெப்ப கதிர்ப்பு சம்பந்தமாகவும் வரலாம் சரியா. வெப்ப கதிர்ப்பு சம்பந்தமாக வரலாம். ஏன்னு சொன்னால் அந்த வெப்ப கதிர்ப்புன்னு சொல்லியது ஒவ்வொரு வருடத்துக்கு விட்டு ஒரு வருடம் மாதிரி இல்லாட்டி 2 வருடத்துக்கு தொடர்ந்து மாதிரி வந்து பேப்பரில் இருக்குது. ஏன்டா பிரயோகம் வந்து அதிகம். இப்போ நீங்கள் வந்து டாக்டர் ஆகினு சொன்னால் இல்லாட்டி ஒரு இன்ஜினியர் சைடு போகணுன்னு சொன்னால் மேபி அடுத்து என்ன சரி செவரல் செக்டர்ஸ் ஒரு நிறைய கோர்சஸ் போகணுன்னு சொன்னால் அந்த சைட்டில் வந்து இந்த இதோட பிரயோகம் அதிகம். இந்த கதிர்ப்புடு வெப்ப கதிர்ப்புடு சரியா. ஸோ வந்து அதுவும் வரையிலும் அதுலேயும் கேள்விகள் செஞ்சு பாருங்க சரியா. இது வந்து நீங்கள் அந்த கூடுதலாக கேள்விகள் வந்து இல்லை இது எக்ஸ் கதிர் இதில் சரி. இதில் வந்து கூட கீழே பாஸ் பண்ண எடுத்த இருக்குது சரியா. ஸோ வந்து
எக்ஸ் கதிர் இது வந்து எதிர்பார்க்க கூடுதல் வரும் என்று சொல்லி. ஆனால் இது வந்து அதுன்னு சொல்லி தட்டேலாம். இதுவும் வந்து பேப்பரை பார்த்தேன்னு சொன்னால் ஒரு ஒரு போக்கில் வந்துட்டு இருக்குது அதோட பாட்டில். சரியா? ஸோ வந்து இதுதான் வந்து இந்த டார்கெட்ஸ் நல்லா விளங்கிக்கோங்க. இதுதான் பேப்பர் வர முடியல. இது வர சான்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது, மேக்ஸிமம் கூடுதலாக இருக்குது. சரியா? இது நான் சென்னத்துலேருந்து நிறைய பகுதி வந்து வரும். சரியா? நீங்கள் இதை படிங்கோ, இதுக்கு மேலதிகமாகவும் படிங்கோ நல்லா. சரி, இவ்வளோ நிறைய காலம் இருந்து அதில் நீங்கள் மற்ற சைடில் நல்லா படிச்சிக்கும். சைடை வந்து இப்போ ஒன்றுமே செய்யறதுக்கு விளங்காமல் இருக்கிறாக்கள், டார்கெட் கேட்டு நிற்கிறாக்கள், மற்ற ஆக்களும் தான் எல்லாரும் தான் இதை இப்படி சொல்லியது தேவைப்பட்டது. எல்லாம் படிச்சுன்னு சொல்லி பேப்பருக்கு எல்லாம் வரப்போகிறல்ல, அந்த டைமுக்கு வர கேள்வி தான் அது நல்லா. அந்த பேப்பர் இப்போ எனக்கு இந்த பேப்பரில் இருக்கிற கேள்வியெல்லாம் நான் படிச்சுருந்தேன்னு சொன்னால் போதும் இல்லைண்ணா. இதுக்கு மேலே அதிகமாக ஒருத்தர் படிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் அவர் அது நாலேஜுக்கு அவரை நல்ல மாணி இந்த பேப்பருக்கு மார்க்ஸ் நீ அது உதவாது அந்த படிச்சிக்கிறது இல்லைண்ணா. இப்போ இது வச்சு அந்த 100 மார்க்ஸுக்கு எனக்கு இந்த பேப்பரில் வர்றது இந்த எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் 100 மார்க்ஸுக்கு போயிடும். அது இல்லாமல் எல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னாலும் இதில் எழுதி 100 மார்க்ஸுக்கு போயிடும் இல்லைண்ணா. அதான் இந்த டார்கெட்லேருந்து ஒரு அதை மட்டும்தான் செல்ல வாரேன். சரியா? இப்படி சரி என்ன சரி செஞ்சு ஒரு நல்ல இடத்துக்கு போவோம். நல்ல எதிர்காலத்தை வந்து இதில் கூட தீர்மானிக்கும். ஸோ வந்து அதுக்காக வேண்டித்தான். சரியா? எல்லோரும் வந்து நல்ல நல்ல ரிசல்ட், நல்லா அது லெவல் நல்ல ஒரு டார்கெட், நல்ல ஒரு அச்சீவ், நல்ல ஒரு ஆம்பிஷனோட அந்த ஆக்கள் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி தான் எங்களுடையும் ஆசை. ஸோ நல்ல முறையில் படிங்க. நிறைய டைம் ஈக்குது எனக்கு வானம். இது 2-3 நாள் தான், 5-6 நாள் தான் ஈக்குதுன்னு சொல்லி 5-6 நாள்னு சொல்லியது ஒரு பாடத்தை திசை திருப்பியலும் நல்லா. சரியா? நல்லா. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ஹவர் செஷன்ஸாக வந்து பிரிச்சேன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 செஷன்ஸ் 3 ஹவரில் வரும். 3 ஹவர்னு சொல்லியது பெரிய விஷயம் மட்டும் செய்யலும். ஒரு 2-3 ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா ஹார்ட் பாஸ் பேப்பர்ஸோட வந்து பார்த்து நான் சொன்ன மாதிரி பார்த்து கிளியர் பண்ணிடும். சரியா? அது மாதிரி செஞ்சேன்னு சொன்னால் ஒரு 1.5 நாளில் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக இது நான் சொன்னதெல்லாம் கிளியர் பண்ணிடும். மற்ற ஒரு 2 நாளில் வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணிடும். மேலதிகமாக இன்னும் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தோண்டியதெல்லாம் வந்து என்ன செய்யலும், பார்க்கலும். சரியா? பாஸ் பேப்பர்ஸ் MCQs வந்து 2016ஆம் ஆண்டு கொஞ்சம் கூடுதலாக பாருங்க. 2 பாஸ் பேப்பரை MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் பாருங்க கொஞ்சம் 2016. இது மாதிரி 2016 2000 அந்த கொஞ்சம் அந்த மாதிரி MCQஸை வந்து இதில் வந்து ஃபுல்லாக பாருங்க. கொஞ்சம் நான் சின்ன சைட்லேயே நம்ம ஸ்ட்ரக்சர் எஸ்ஏலாம் நல்லா பாருங்க. பேப்பர் அடிக்கி என்ன செய்யணும், பேப்பர் எடுக்கணும், கேள்வியை வாசி அந்த ஐடியா எனக்கு கேட்குதான்னு சொல்லி பார்க்கணும். சரியா? அந்த ஐடியா வந்து இல்லாட்டி வந்து என்ன செய்யணும், யோசிச்சுட்டு இருக்கிறல்ல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குன்னு சொன்னால் இப்போ ஒரு கண்ணுன்னு சொல்லி சொன்னால் கண்ணுக்குரிய நோட் ஒன்று நீங்கள் தயாரிச்சுக்கோங்க. அதான் அன்றைக்கு எக்ஸாமை பொறுத்து 3 நாள் பார்த்தேன்னு சொன்னால் எல்லாம் உங்களோட மைண்டுக்கு வந்துடணும். சரியா? எவ்வளோ தான் நீ இது வரைக்கும் பாஸ் பேப்பர் செஞ்சுன்னு சொன்னாலும் இப்போ வந்து மறக்குமோ உங்களுக்கு, இப்போ வந்து மறந்துச்சும். ஸோ வந்து குயிக்காக எடுத்து பார்த்துன்னு போங்க. ஐடியா எல்லாம் ரீகால் பண்ணின்னு போங்க. சரியா? செஞ்சுட்டு டைம் வேஸ்ட் ஆகி நிற்க வேணாம். இப்போ அந்த டைம் வச்சு டைம் வந்து மேனேஜ் பண்ணி ஒரு டைம் உண்டு இல்லை உங்களுக்கு. சரி, அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பேப்பர் எழுதி. சரியா? அது காலம் முடிஞ்சு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து ஐடியாஸ் எல்லாம் ரீகால் பண்ணி எடுக்க பாருங்க. நிறைய ஐடியா எடுத்துன்னு சொன்னால் நிறைய இருந்தேன்னு சொன்னால் அதில் ஓரளவு எனக்கு என்ன செய்யணும், பேப்பரில் ஒட்டி மார்க்ஸ் அடிக்கலும். சரியா? வந்து பாஸ் பேப்பர்ஸ் MCQ எல்லாம் 50 MCQ வந்து பார்க்குறேன்னு சொல்லியது மிக குயிக்காக வந்து பார்க்கலும். சரியா? ஒரு ஹவர்களுக்கு பார்க்கலும் ஒரு பேப்பரு. சரி, அப்போ இந்த 3 ஹவர் செஷன்ஸில் ஒரு 4-5 ஒதுக்கணும்னு சொன்னால் MCQ வந்து ஒரு 10 வருஷம் MCQ பார்த்து முடிக்கலும். ஐடியா வராட்டி வந்து அதில் என்ன செய்யுங்க, ஐடியா வராட்டி உங்களோட சேர் மாட்ட கேளுங்க. காசு கொடுத்து படித்த இருக்கிற சொல்லித்தராமல் வைக்க மாட்டாங்க, கேளுங்க. அதுவும் செய்யலாம் போன கேள்விண்டா ஐடியா இன்னும் வரலன்னு சொன்னால் இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டைமில் வந்து வச்சுட்டு அதை வந்து OTTக்கு வேணாம். அது வந்து ஐடியா வராட்டி ஃபிசிக்ஸ்னு சொல்லி இதுதான் முக்கியம். சரி, ஐடியா வராட்டி இன்னும் ஒரு டைமுக்கு வரும் அது. சரியா? அதுவும் மேலாம் போகணுன்னு சொன்னால் எனக்கு வந்து சென்ட் பண்ணுவோம். எனக்கு டைம் ஈக்கிற மாதிரி நான் மேனேஜ் பண்ணி சொல்லித்தரேன். இன்னும் எங்களுக்கு இன்னும் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறதால. சரியா? ஸோ வந்து சும்மா போட வேணாம். சரியா? சும்மா போட வேணாம்.
ஃபெடப்பாக இண்டிக்கவான வேண்டிய விஷயத்தை வந்து கேளுங்க. மிச்சம் கஷ்டமான ஐடியாஸ் வராத கேள்வியில் வந்து போட்டால் சொல்லித்தருவேன். சரியா? ரைட். அப்போ நல்ல முறையில் வந்து படிங்க. இது கொஞ்சத்தையும் இந்த கொஞ்ச நாளை நல்லா யூஸ் பண்ணுன்னு சொன்னால் நல்ல ஒரு மார்க்ஸுக்கு வந்து ஃபீஸில் போகணுன்னு சொன்னால் உங்களோட மார்க்ஸ் அதிகரிக்க இந்த டிஸ்டன்ஸ் வந்து கூடும், நல்லா கூடும். சரியா? ஒரு நல்லா அதிகரிக்க டிஸ்டன்ஸ் இந்த வித்தியாசம் அதிகரிக்க ஜெட் புள்ளி வந்து கூடும். ஜெட் புள்ளி கூடினு சொன்னால் டாக்டர் என்று சொன்னாலும் யூனிவர்சிட்டியை வந்து மாற்றம் வரும். சரியா? இல்லாட்டி வந்து டென்டிஸ்ட்லேருந்து டாக்டருக்குரிய இந்த ஜெட் ஸ்கோர் தான் உங்களால் தீர்மானிக்கும். சரியா? ஸோ வந்து நல்லா யோசித்து வந்து உங்களோட வாழ்க்கை, உங்களோட கோர்ஸ் நிறைய விஷயத்தை தீர்மானிக்க போதும். நல்லா யோசித்து வந்து இது இந்த ஃபிசிக்ஸை வேறு செஞ்சதுனால ஜெட் ஸ்கோரில் நிறைய மாற்றத்தை கொண்டு வரையிலும். சரியா? ஸோ முடிஞ்சு அதை பற்றி யோசிக்க வேணாம். ஈக்கிறதை படித்து நல்ல ஒரு ஜெட் ஸ்கோருக்கு ஒரு இது கொடுத்தேன்னா நல்ல ஒரு கோர்ஸ் வரும். போக வேண்டிய கோர்ஸையும் பார்க்க நல்ல ஒரு கோர்ஸ் வந்து வரும். சரியா? நல்ல முறையில் படிங்க. அப்போ ரைட். உங்களோட எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுவோம் கட்டாயம். சரி, என்ன சரி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரியா?